தென்னிந்திய திருச்சபை குமரி பேராயம் ரிங்கல் தோபே வேதமாணிக்கம் நினைவு சேகர திருச்சபை மயிலாடி வழங்குகின்றதான பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனை தந்தை மைந்தன் தூய் ஆவியருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை போற்றுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள். பரலோகத்திலே சாட்சியாயிருக்கிறவர்கள் மூவர், தந்தை, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தி ஓய்வு நாளுக்கு தலைவராக வீற்றிருக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமாக ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்றதான இந்த 2020 ஆண்டினுடைய 6வது மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கவும், ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் கர்த்தாதி கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய சிலாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகின்றபடியினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, சிறப்பாக திரித்துவ திருநாளாகிய இந்த நாளிலும் நாங்கள் ஒரே சிந்தையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது கர்த்தாவே, இந்த ஆராதனை வேளையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கப்படுகின்றதான இறை வார்த்தைகள், நாங்கள் கேட்கின்ற இறை செய்திகள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற தருணங்களை எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் இக்காணொளி காட்சியின் வழியாக கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற அத்தனை இறைமக்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனையை செய்துவிட, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்கள் எல்லாருக்கும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையை ஆண்டவருடைய அன்பு கரங்களில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் தெய்வீக பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். Mama.
அன்பிற்கினியவர்களே, நாம் அனைவரும் நமது நாதன் இயேசு கிறிஸ்துவோடு கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவரோடு நாம் நமது பாவங்களை அறிக்கை செய்வோமாக. நம்மில் பாவம் இல்லை என்று நாம் சொல்வோம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நம்மில் இராது. எல்லாரும் பாவம் செய்து கடவுளுடைய மகிமையை அற்றுப்போக பண்ணிவிட்டார்கள். ஆகவே பாவத்திற்கு பரிகாரியாக பரமன் இயேசு சிலுவையிலே தொங்கி, மகனே மகளே, உனக்காக நான் சிலுவையில் மரித்தேன் என்று அந்த காட்சியையும் இந்த வார்த்தைகளையும் நமக்கு வழங்குகின்றார். ஆகவே தப்பிப்போன ஆடுகளைப் போலவும் தொலைந்து போன புதல்வன் போலவும் நாம் கடவுளுடைய சன்னதியிலே விட்டு தூரம் சென்றிருக்கின்றோம். மீண்டும் கடவுளுடைய திரு சன்னதி முன்பு திருமுன்னர் நாம் வந்து, தந்தையே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் என்று பணிந்து வேண்டிய அந்த இளைய புதல்வனைப் போல, இளைய குமாரனைப் போல நாமும் நமது பாவங்களை பரமன் இயேசுவோடு அறிக்கையிடுவோம். இது மன்னிப்பின் வேலை. மன்னிப்பின் நிச்சயத்தோடு நாம் இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். கர்த்தரோடு பேசுவோம். நாம் எல்லாரும் பாவிக்காக்கி விட்ட கிறிஸ்தே பரிந்து பேசி இறங்கிடை செய்யும் என்று வருகின்ற ஆவியை மலை போல கூற்றும் 207வது கீர்த்தனையில் அந்த பதவி அனுபல்லவி 3ஆம் சரணத்தை மட்டும் பாடிடுவோம். ஆவியை மழை போலே ஊற்றும் பல சாதிகளை இயேசு மந்தையில் கூட்டும், மந்தையில் கூட்டும். ஆவியை மழை போலே ஊற்றும் பாவிக்கா ஜீவனை விட்ட கிறிஸ்தே பரிந்து நீ பேசியே இறங்கிட செய்யும், இறங்கிட செய்யும். ஆவியை மழை போலே ஊற்றும் சாத்தானின் கோஷ்டம் அதிகம், அவன் தந்திர குணங்களின் சேஷ்டை அதிகம், சேஷ்டை அதிகம். சாத்தானின் கோஷ்டம் அதிகம். கர்த்தன் கிறிஸ்துவின் காயங்களாலே கலக குணங்களை ஒளிந்திட செய்யும், ஒளிந்திட செய்யும். ஆவியை மழை போலே ஊற்றும். நாம் மெய்யான மனஸ்தாபத்தோடு ஆண்டவரோடு நம்முடைய பாவங்களை மன்னித்திட வேண்டின காரணத்தினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவ கரைகளை கழுவி நம் பாவ குறைகளை மாற்றி நம்மை பரிசுத்த வாழ்வுக்கு நேராக பரகதி வாழ்வை நல்குவாராக. ஆமீன். அன்பிற்கினியவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் நம்முடைய பிழைகளை மன்னித்த கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்மையை பெற்றுக்கொண்ட தொழுநோயாளியர் 10 பேர், நன்றி சொல்ல வந்தவன் ஒருவன், மற்ற 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்டார். துதி பலி செலுத்துவோம். ஸ்தோத்திர பலி செலுத்துவது ஆண்டவருக்கு பிரியும். கர்த்தர் நமக்கு ஜீவன் சுகம்பலன் நீடிய ஆயுள்களை தந்து சென்ற வந்த இடங்களில் நம்மை நடத்தி நம்முடைய கால்கள் கல்லில் இடராதபடிக்கு தூதகணங்களை கூட அனுப்பி காத்து கொண்டாரே.
அவருக்கு நன்றி செலுத்துவோம். கண்கள் கண்ணீரை வடிக்க வந்த வேளைகளிலும் கர்த்தர் வந்து நம்முடைய கண்ணீரை துடைத்து, மகனே மகளே பயப்படாதே என்று சொல்லி நம்மோடு பேசின அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய பலவீனங்களை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியாயிருந்து அவருடைய பரிசுத்த தழும்புகளினால் நம்மை குணமாக்கி இருக்கிறாரே, இந்த ஓய்வு நாளையும் காண தந்திருக்கிறாரே. ஆகவே கர்த்தருக்கு நாம் அனைவரும் துதியை செலுத்துவோம். துதிப்பலிக்கு ஆயத்தமாக 42வது கீர்த்தனை, ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம் எனும் இந்த பாடலின் 2 அடிகளை நாம் பாடிடுவோம். ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். மெய்யனே உமது தாயைகளை அடியான், மெய்யனே உமது தாயைகளை அடியேன் விவரிக்கையும் மாத்திரம். ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். சென்றதாம் இரவு தேவரீர் என்னை சேர்த்தரவணை தீரே. அந்தடைவாயி பகலிலும் கிருபை, அந்தடைவாயி பகலிலும் கிருபை ஆகவாதரித்தீரே. ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். துதிபலிகளை செலுத்தி இருக்கிற நாம் சேர்ந்து கூறி ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துநாதர் கற்று தந்த ஜெபத்தை. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு பேசிக்கப்படாமல் தீமைகளினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இப்பொழுதும் இந்த நாளுக்குரியதான திருமறை பாடங்களை நாம் முறையாக படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 28 முடிய. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய. அவைகள் செல்லும்போது இவைகளும் சென்றன, அவைகள் நிற்கும்போது இவைகளும் நின்றன. அவைகள் பூமியிலிருந்து எழும்பும்போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருந்தது. மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய செட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர்நேராய் விரிந்திருந்தன. தங்கள் தங்கள் உடல்களை மூடிக்கொள்கிற 2 செட்டைகள் இரு பக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் இருந்தன. அவைகள் செல்லும்போது அவைகளுடைய செட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. அவைகள் நிற்கும்போது தங்கள் செட்டைகளை தளரவிட்டு இருந்தன. அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளரவிட்டு இருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலும் ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன்.
அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 1 திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. படிக்கும்படியாக பெறப்பட்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி 20 முடிய உள்ள இறைவார்த்தைகள். பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 வரை அடங்கியுள்ள இறைவார்த்தைகள். 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். படிக்கும்படியாக தரப்பட்ட புதிய ஏற்பாட்டின் திருமறை பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. The Gospel according to St. Matthew chapter 28 verses from 16 to 20. St. Matthew chapter 28 verses from 16 to 20. Now the 11 disciples went to Galilee to the mountain to which Jesus had directed them. And when they saw him, they worshipped him, but some doubted. And Jesus came and said to them, all authority in heaven and on earth has been given to me. Go, therefore, and make disciples to all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, teaching them to observe all that I have commanded you. And behold, I am with you always to the end of the age. Here ends the lesson. Glory to be Christ. Amen. ஜெப சிந்தையோடு நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே 63வது பாடல் முதல் சரணத்தை பாடி நாம் நம்மை ஜெபத்திற்காக நம்மை இணைத்து கொள்ளுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் என்று சொல்லப்படுகின்ற பாடலின் முதல் கவியோடு நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம்.
ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். நாம் இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாக நேசித்து எங்களை வழிநடத்தி வருகின்ற நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். 2020 ஆண்டிலே 5 மாதங்களை நிறைவு செய்து 6வது மாதத்திலே நாங்கள் அடியெடுத்து வைக்கவும், 6வது மாதத்தினுடைய 1வது ஓய்வு நாளிலே பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ளவும், ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கின்ற மிக பெரிய சிலாக்கியத்திற்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கின்ற மிக பெரிய சிலாக்கியத்தை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும். எங்களுடைய பயணங்களிலே கர்த்தருடைய கரம் கூட இருக்க வேண்டும். கையிட்டு செய்கின்ற கையின் பிரயாசங்களிலே கர்த்தருடைய கரம் கூட இருக்க வேண்டும். எங்கள் வாழ்விலே தெய்வீக ஆசீர்வாதங்கள் தாராளமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தம்மை நோக்கி கூப்பிடுகின்றோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கின்ற கடவுள், தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும் சமீபமாய் வருகின்ற ஆண்டவர், தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகின்ற யாவருக்கும் சமீபமாய் வந்து வாழ்விற்கு வேண்டிய நன்மைகளை தாராளமாய் தருகின்ற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இவ்வேளையிலும் எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிராந்தியத்திலே வாழுகின்ற மக்களுக்கு ஒளி கொடுக்கின்ற திருச்சபையாக, வாழ்வு கொடுக்கின்ற திருச்சபையாக ஆண்டவர் எங்கள் திருச்சபையை பயன்படுத்தி வருகின்றீர். உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, திருச்சபையின் குடும்பங்கள், திருச்சபையினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த புதிய மாதத்திலே திருச்சபையின் நிகழ்வுகளை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆலயத்திலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகின்ற மக்கள் உண்டு. கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் வாழ்விலே நன்மைகள் வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி அபயமிடுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே தாராளமான நன்மைகளை ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் எல்லா நிகழ்வுகளையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவ்வண்ணமாகவே எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். புதிய மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிற பொழுது புதிய எதிர்பார்ப்புகளோடு எங்களுடைய வாழ்விலே நன்மைகள் வேண்டுமே, எங்களுடைய வாழ்விலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டுமே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்றதான ஒவ்வொரு இறைமக்களுக்காக ஜெபிக்கிறோம். அத்தனை மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தம்முடைய ஆசீர்வதிக்கின்ற கரத்தை நீட்டி ஒவ்வொரு மக்களையும் தொட்டு தம்முடைய ஆசீர்வாதங்களினால் ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதம், அது ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார் என்று திருமறை சொல்லுகின்றதே. அவ்வண்ணமாகவே கர்த்தாவே, தீங்கில்லாத ஆசீர்வாதங்கள், தீமையில்லாத ஆசீர்வாதங்கள், குறைவில்லாத நிறைவான நன்மைகளை ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ள
ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் சின்னம் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தம்முடைய செட்டைகளின் மறைவிலே ஒவ்வொரு பச்சிளம் குழந்தைகள், சின்னம் சிறு பிள்ளைகளை ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, திருச்சபையின் ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். கல்வி சாலைகளிலே கல்வி கற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்னமும் கல்லூரிகளிலே கல்வி கற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினைக்கவும், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்துவிடவும் ஆண்டவர் ஒவ்வொரு வாலிப உள்ளங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வாழ்விலே கிடைக்கின்ற தருணங்களை மிக நேர்த்தியாக செலவு செய்துவிட, வாழ்க்கையிலே கடவுள் தருகின்ற வாய்ப்புகளையும் தருணங்களையும் ஆண்டவருக்கு பிரியமான பாதையிலே செலவு செய்துவிட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உயர் கல்விக்காக, உயர்வான நல்ல வேலை வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருக்கின்ற மக்கள் உண்டு. கர்த்தாதி கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மக்களுக்கும் அனுகூலமாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேசத்திலே தானியேலை உயர்த்தின ஆண்டவர், நல்ல கல்விமான்களின் ஞானத்தை கொடுக்கின்ற கடவுள், ஒவ்வொரு தம்முடையவர்களுக்கும் வேண்டிய நல்ல ஞானம், புத்தி, அறிவு, தெய்வீக ஆசீர்வாதங்களை தந்து ஆண்டவர் எங்கள் திருச்சபையின் வாலிபர்களை தேசத்திலே உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எந்தெந்த பகுதிகளிலே தம்முடையவர்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ, எதிர்பார்ப்புகளுக்கும் விண்ணப்பங்களுக்கும் அதிகமாய் கிரியை செய்கின்ற ஆண்டவர் தம்முடையவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம், முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தின் ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவையோடு இருக்கிற மக்கள் உண்டு, தேவைகளை சந்திக்கின்ற ஆண்டவர். கர்த்தாவே, உம்முடைய கரம் ஒவ்வொரு மக்களுக்கும் அனுகூலமாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அத்தனை மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே காணப்படுகின்றதான கொரோனா என்று சொல்லப்படுகின்ற வைரஸினாலே பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஆதரவு தருகின்ற கரம் தம்முடையவர்களுக்கு அனுகூலமாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கடினமான காலங்களிலே காவல்துறை சார்ந்து பணிபுரிகின்றவர்கள் உண்டு, இன்னமும் தூய்மை பணியாளர்களாக பணிபுரிகின்றவர்கள் உண்டு, மருத்துவர்களாக, செவிலியர்களாக பணிபுரிகின்ற தம்முடையவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கடினமான காலங்களிலே உம்முடைய பாதுகாவல் தம்முடையவர்களுக்கு தாராளமாய் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்தெந்த பகுதிகளிலே பணிவிடை செய்தாலும் ஆண்டவருடைய கரம் அனுகூலமாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தருடைய பாதுகாவல் இஸ்ரவேல் மக்களை பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் பாதுகாத்த ஆண்டவர் ஒவ்வொரு தம்முடையவர்களையும் ஆண்டவர் தம்முடைய செட்டைகளின் மறைவிலே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் பலவிதமான வேலை செய்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கல்வேலை செய்கின்ற மக்கள் உண்டு, தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்கின்ற மக்கள் உண்டு, இன்னமும் நிலத்தை பண்படுத்துகின்ற மக்கள் உண்டு, அரசு துறை, கல்வித்துறை, மருத்துவத்துறை சார்ந்து பல நிலைகளிலே பணிபுரிகின்றதான ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாப்பு துறை சார்ந்து பாதுகாப்பு பணிகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுகின்ற மக்கள் உண்டு. எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்களுக்கு சொந்தமானவர்கள் சொந்த குடும்பத்தை விட்டு பணி நிமித்தமாகவும் கல்வி நிமித்தமாகவும் தூரமான இடங்களிலே, தூரமான மாவட்டங்களிலே, தூரமான மாநிலங்களிலே, இன்னமும் தேசத்தின் பல பகுதிகளிலே, வெளிநாடுகளிலே காணப்படுகின்ற தம்முடையவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடையவர்களுக்கு போதுமானவராக இருந்து நன்மையான ஈவுகளை தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல செய்திகள் குடும்பங்களுக்கு சொல்லப்படவும், இருக்கின்ற இடங்களிலே தம்முடையவர்களுக்கு குடும்பங்களில் இருந்து நல்ல செய்திகள் சொல்லப்படவும் ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். பலவிதமான வேலை வாய்ப்புகளுக்காக எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல கல்வி கற்றிருக்கிறோம், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டுமே, வேலைக்கான வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி அபயமிடுகின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கரங்களின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுகின்ற ஆண்டவர் ஒவ்வொரு தம்முடையவர்களுடைய கையின் பிரயாசங்களையும் வாய்க்க செய்ய வேண்டும்.
எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஊரடங்கு நாட்களிலே தங்களுடைய இல்லங்களிலே அமர்ந்து கொண்டு நேரத்தை வீணாக செலவு செய்கின்ற மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு அனுகூலமாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சோம்பேறித்தனமாக தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து விடாதபடிக்கு தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பகுதிகளிலே தங்களுடைய பணிவிடைகளை செய்து வாழ்விற்கு தேவையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்திலே கர்த்தருடைய மகிமை வாசமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவ்வண்ணமாகவே எங்களுடைய பேராய பணிவிடைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், போதகர்கள், இறை பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் திறந்த வாசலை தந்து நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மனமகிழ்ச்சியோடு தொழுது கொள்ளவும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழவும் ஆண்டவர் எங்கள் எல்லாருக்கும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவையோடு, விண்ணப்பத்தோடு, கண்ணீரோடு மரியாளை போல கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற தம்முடைய கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகின்ற மக்கள், இந்த ஆராதனையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற மக்கள் ஒவ்வொரு தம்முடையவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் தொடர்ந்துள்ள பகுதிகளையும் ஆண்டவர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இறை செய்தியை நாம் கேட்பதற்கு முன்பதாக சிறப்பு பாடல் ஒன்றை நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம்.
கர்த்தரும் இரட்சகருமாகிய இன்பர் இயேசு கிறிஸ்துவுக்கு துதி கனம் மகிமையை செலுத்திக் கொள்கின்றேன். தென்னிந்திய திருச்சபை குமரி பேராயம் ரிங்கல்டோபே வேதமாணிக்கம் நினைவு மயிலாடி சேகர திருச்சபை மகிழ்வுடன் வழங்கும் திருத்துவ ஞாயிறு திருத்தொழுகை நமது நாடுகளிலும் மேலை நாடுகளிலும் பிற மாநிலங்கள் பிற மாவட்டங்களில் வாழ்கின்ற இறைமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய செய்தியின் செம்பொருள், நாம் திருத்துவ கடவுளில் நம்பிக்கை கொள்கின்றோம். நாம் திருத்துவ கடவுளில் நம்பிக்கை கொள்கின்றோம். செய்தியின் சிந்தனை வசனம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய உலகில் ஜெபம் செய்கின்ற வேளையில் ஜெபத்திற்கு பின்பும் திருத்தொழுகை ஆலயங்களிலே மற்றும் எங்கும் நடைபெறுகின்ற இடங்களிலே திருத்தொழுகையின் நிறைவு வேளைகளிலும் நாம் கூறக்கூடிய வார்த்தை ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் திரு உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இங்கே பவுலடிகளார் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின 2ஆம் கடிதத்தின் கடைசி வசனமாக இறைமக்களுக்கு இத்தகைய ஆசீர்வாத வார்த்தையை வழங்குகின்றார். திருமறையிலே கடவுள் தம் இறைமக்களுக்கு திருத்தூதுவர்கள் மூலமாக வழங்கிய வார்த்தைகளிலே 2 விதமான வாக்குகள். ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று சாபம். ஆகவே கடவுள் பவுலடிகளார் மூலமாய் நமக்கு இங்கே இப்போது வழங்கியிருப்பது ஆசீர்வாத வாக்கு. ஆசீர்வாத வாக்கிலே ட்ரினிட்டி, திரியேகம் அடங்கியிருக்கின்றதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். திரியேகம் என்று சொல்வது மூவொரு கடவுள். மூவொரு கடவுள் திரியேக அல்லது திருத்துவ கடவுள் என்று நாம் சொல்லிக் கொள்ளுவோம். திருத்துவ கடவுள் என்பது கோட்பாட்டு இறையியல் சார்ந்தது. திருத்துவம் என்கிற வார்த்தை நேரடியாக திருமறையில் இல்லாவிட்டாலும் நாம் ஆராதிக்கும் கடவுளின் செயல்பாடுகள் எல்லாம் மூவொரு கடவுளுடைய செயல்பாடுகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மை திருமறையில் மிகவும் ஆழமாக அழுத்தமாக வலியுறுத்தப்படுகின்ற உண்மை. திரியேகம் தொடக்க நூல் அல்லது ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரம் 26 கடவுள் மனிதனை படைக்கின்ற போது அந்த பகுதி சொல்லப்படுகிறது. பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் அவர் சொல்கிறார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோம் என்கிறார். இங்கே நமது சாயல் நமது ரூபம் என்று சொல்கின்ற வேளையிலே அங்கே நாம் மனித படைப்பின் போதும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அல்லது தூய ஆவியானவருடைய அந்த ஐக்கியம், ஒன்றிப்பு, மூவரும் ஒருங்கிணைந்து படைப்பின் வரலாற்றிலே செயல்படுகின்றார்கள் என்பதை நாம் என்று சொல்கின்ற கடவுளின் வார்த்தையில் கண்டு கொள்ளலாம். கீர்த்தனை 65 கல்லிக்கூட்டம் அருதிருமாம் வேதமாணிக்கம் என்று சொல்கின்ற ஐயர் அவர்கள் இந்த பாடலை திரியேகம் அல்லது மூவரு கடவுளை வலியுறுத்தி இந்த பாடலை பாடுகின்றதை நாம் பார்த்திட வேண்டும். அதிலே முத்தொழிலோனே நமஸ்காரம் மூன்றிலொன்றோனே நமஸ்காரம் முத்தொழிலோனே நமஸ்காரம்
மூன்றிலொன்றோ நீ நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா, கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா, துத்யத்ரியேகத்வ நமஸ்காரம், துத்யத்ரியேகத்வ நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வசிருஷ்டி கன்னி நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த, தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபரா பிதாவே நமஸ்காரம், தயாபரா பிதாவே நமஸ்காரம். இப்படி முத்தொழிலோனே மூன்றிலொன்றோனே என அவர் தன்னுடைய பாடலின் வரிகளை வடிவமைக்கின்றார். தொடக்க கால திருச்சபையிலே புனித பவுலடிகளார் தம் இறை மக்களுக்கு இறைப்பணியாற்றுகின்றார். குறிப்பாக கொரிந்து திருச்சபைக்கு இவர் பல கடிதங்கள் எழுதியிருக்கின்றார். திருமறையிலே இடம்பெற்றுள்ள இந்த கடிதங்களிலே இந்த கடிதம் இரண்டாவது கடிதம் என இறையியல் வல்லுநர்கள் சொல்கின்றார்கள். இக்கடிதத்தின் நிறைவிலே நாம் வழிபடும் கடவுள் மூவொரு கடவுள் என மிக அருமையாக இறை மக்களை ஆசீர்வதித்து கூறிடுகின்ற வார்த்தை இது. இங்கே மூவகை தலையங்கங்களின் கீழ் சிந்திப்பது தகும். ஒன்றாவதாக அவருடைய வார்த்தையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, 2 கொரிந்தியர் 13-14 அந்த முதற் பகுதியில் இங்கே பவுலடிகளார் என்ன வாழ்த்து செய்தியோடு எழுதுகிறார் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தரோடு இணைத்து ஒருங்கிணைக்கின்றார். இயேசு கிறிஸ்து என்று மட்டும் சொல்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அழுத்தம் கொடுத்து சொல்கின்றார். சிறப்பாக இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்ற வாக்கை அவர் மிக மிக தெளிவுறுத்துகின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இதனைத்தான் திருவிவிலியத்திலே மொழியாக்கம் செய்திருப்பதை கண்டிடலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் என மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளதை நாம் படித்திடலாம். இப்படியே இயேசு கிறிஸ்துவினுடைய அருள் அல்லது கிருபை மனு மக்கள் மேல் வந்திறங்குவதை அவர் கோடிட்டு காட்டுகின்றார். கிறிஸ்துவின் கிருபை என்றால் என்ன? கிருபை கிருபை என்றெல்லாம் எல்லாரும் சொல்கிறார்களே, கிறிஸ்துவின் கிருபை என்று பவுலும் கடிதம் எழுதுகிறாரே, அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றால் என்ன? நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. பவுலடிகளார் இதை வலியுறுத்துகின்றார். நாம் நிர்மூலமாகாமல் போவது அவருடைய சுத்த கிருபை. பாவம் பெருகின போது இந்த பார்தலத்திலே பாவத்தில் நாம் வீழ்ந்து அமிழ்ந்து அழிந்து போகாதபடி பாவம் பெருகுகிற இடங்களிலே கர்த்தருடைய கிருபையும் பெருகுகிறது என்பது அவர் தன்னுடைய சிந்தனைகளை தொடுக்கிறார். நம்மை ஆட்கொண்டு நம்மை மீட்டு நமக்கு மீண்டும் உயிர் கொடுத்து இந்த உலகிலே வாழ வைக்கின்றாரே ஆண்டவர், அவர் வாழ்விக்கின்ற வல்ல கிரியையை செய்கின்றது தான் ஆண்டவருடைய கிருபை. அது நம்முடைய திட்டமோ திறமைகளோ தாளந்துகளோ அதை வைத்துக்கொண்டு பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் என்னை இந்த உலகில் வாழ்விக்கின்றார், துன்பங்களில் என்னை தூக்கி எடுத்து இருக்கின்றார். இது ஆண்டவருடைய கிருபை. மனிதர்கள் கைவிட்ட வேளையிலே, மருத்துவர்கள் கைவிட்ட வேளையிலே, உற்றார் உறவினர்கள் நம்மை உதவாக்கரை என உதறி தள்ளிவிட்ட வேளைகளிலெல்லாம் உதவி செய்ய ஒருவர் வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையினுடைய நாம் சிந்தித்திட்ட வேளையிலே நம்மை தேடி ஓடி நம்மிடம் வந்து, மகனே மகளே திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் நம்மோடு சொல்லியிருக்கிறார். ஆகவே மறு ஜீவன் நமக்கு தந்து மறுபடியும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நம்மை வாழ வைப்பது கடவுளுடைய சுத்த கிருபை.
ஆகவே கடவுளுடைய கிரியையுடன், நற்கிரியையுடன் சேர்ந்து நம்ம செயல்படுவது அவருடைய கிருபை. பாவ சேற்றில் வீழ்ந்து தீய பழக்கங்களுக்கு ஆளாகி கடவுளின் கோபங்களுக்கு தள்ளப்பட்ட நம்மை தம் தூய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நம்முடைய அக்கிரமங்களுக்கு ஏற்ற, தவறுக்கு ஏற்ற தண்டனைகள் நமக்கு தராதபடி தம்முடைய தழும்பலினாலே நம்மை குணப்படுத்தி நம்மை பாதுகாத்து பாதிப்புகளிலிருந்து விடுவித்து காக்கிறாரே, அது நாம் செய்த கிரியை அல்ல, கர்த்தர் நமக்கு காட்டுகின்ற கிருபை. ஒருமுறை பவுலடிகளார் பலவீனத்தில் அவஸ்தைப்பட்ட வேளையிலே அவர் இப்படி சொல்கிறார், அது தன் சரீரத்தில் சாத்தானால் கொடுக்கப்பட்ட முள் என்கிறார். அந்த முள் சாத்தானுடைய தூதன் என்று கூட அதை விளக்கம் கொடுக்கின்றார். அவருடைய சரீரத்திலே இந்த சாத்தானுடைய முள் உறுத்தி கொண்டே அழுத்தி கொண்டே இருந்ததை நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுது அவர் சொல்கிறார், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பவுலடிகளா, அவரை இப்படி சாத்தான் என்னும் முள் அழுத்தம் கொடுத்து அவரை துன்புறுத்துகின்றதை பவுல் உணர்கின்றார். அந்த இருள் நீக்கப்பட வேண்டும், அந்த முள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பவுலடிகளார் அதற்காக 3 முறை ஆண்டவரோடு வேண்டுதல் செய்திருக்கின்றார். ஆண்டவரே, உம்முடைய கிருபை வேண்டும், உம்முடைய கிரியை வேண்டும், இந்த முள் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரோடு வேண்டுதல் செய்த பவுலடிகளாருக்கு 2 கொரிந்தியர் 12:9 படித்திடுகின்ற வேளையிலே அதற்கு கடவுள், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் உன்னில் விளங்கும். சாத்தானுடைய முள் உன்னை அழுத்துகின்ற வேளையில் என் கிருபை உனக்கு போதும், என்னுடைய பலன் உன்னிலே பூர்ணமாய் விளங்கும். இதுதான் கடவுளுடைய சுத்த கிருபை. இது குறித்து தான் பவுல் பிலிப்பி திருச்சபைக்கு பிலிப்பியர் 4:23 குறிப்பிடுகின்றார், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று அவர் மிக அருமையாக இறை மக்களுக்கு வாழ்த்து சொல்கின்ற போது அங்கேயும் சொல்கின்றார். கொரிந்தி திருச்சபைக்கு மட்டுமல்ல, இங்கே பிலிப்பி திருச்சபைக்கும் அவர் எழுதுகின்ற வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக என்று வாழ்த்துகின்றார். இந்த கிறிஸ்துவின் கிருபையை நாம் எப்படியெல்லாம் நம்முடைய சரீரங்களிலே உணர்கின்றோம், நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவருடைய கிருபையை நாம் கட்டாயம் அனுபவித்திருக்கின்றோம். அதை எப்படி புரிந்து கொள்வோம் என்பதை ஒரு பக்தன் அருமையாக சித்தரித்து எழுதியிருக்கின்றார், பாடுகின்றார். அவர் எப்படி கடவுளுடைய கிருபையை சொல்கிறார் என்றால், பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை இது, பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை இது, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சங்கீதக்காரன் அவன் எபிரேய கவிஞன், கவிதை எழுதுகின்ற வேளையில் அவர் கவிதை எழுதுகிறார். சங்கீதம் 136 26 வசனங்களை அவர் கவிதையாக வடிவமைக்கின்றார்.
26 வசனங்களிலும் ஒவ்வொரு வசனங்களின் நிறைவிலும் 26 முறை அவர் கடவுளின் கிருபையை சொல்கின்றார். அதிசயங்கள் செய்கின்ற கடவுளுடைய கிருபை, படைப்புகளை படைத்த வேளையில் ஆண்டவரின் கிருபை, படைகள் அந்த சேனைகளை அழித்தவருடைய கிருபை, மட்டுமல்ல பகைவர்களை பாய்ந்து வந்தபோது ஒழித்தவருடைய கிருபை, பயணத்தில் பாதுகாப்பு தந்த, பாலைவன பயணத்தில் கூட பாதுகாப்பு தந்த பரமனுடைய கிருபை, பார்வோனுடைய அந்த பயங்கரமான நெருக்குதலிலிருந்து நமக்கு விடுதலை தந்த கடவுளுடைய கிருபை, செங்கடலை யோர்தானை பிளந்து நாம் கரையேறினோமே, அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குகளில் நம்மோடு கூட வந்து நம்மை மீட்டு கொண்டது ஆண்டவரின் கிருபை. அவர் உணவளித்தாரு, கற்பாறுகளை உடைத்து தண்ணீர் தந்தாரு. சங்கீதம் 136 இவைகளெல்லாம் கர்த்தருடைய கிருபை. அதிலே அவர் சிறப்பாக சொல்கின்ற போது நம்முடைய அந்த 136:23 சொல்கின்றார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை எப்போது அதிகமாய் விளங்குகிறது என்றால், முன்கூட்டி சொல்லப்படுகிற அந்த நிகழ்வுகளிலே, நம்முடைய தாழ்வுகளிலே ஆண்டவர் வாழ்வு தந்து கிருபை அளிக்கிறாரே, அதுதான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்றொரு நாள் பெண்மணி பேரோ மரியாள், அவள் கபரியேல் என்ற தூதர் அவள் முன் தோற்றமளிக்கின்றார். தோன்றி ஒரு நற்செய்தி சொல்கின்றார். லூக்கா 1:28 அவள் இருந்த வீட்டில் தேவதூதர் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், பெண்களுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இங்கே ஆசீர்வாதம் யாருக்கு? தாழ்மை, துன்பம், துக்கம், வறுமை, சிறுமை, வெறுமை கொண்ட மரியாளுக்குத்தான் கிருபை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை இங்கே வருகிறது. கிருபை பெற்றவளே என்று வாழ்த்துகின்றார் தெய்வதூதன் பவுலார். கொரிந்தி திருச்சபைக்கு, பிலிப்பி திருச்சபைக்கு வாழ்த்து எழுதுகின்ற போது இங்கேயும் தெய்வதூதன் வந்து இந்த எளிய பெண்மணி மனதென்று கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று வாழ்த்துகின்றார். இந்த உலகிலே நாம் நம்முடைய வியாதி, வறுமை, சிறுமை, துன்பங்கள், நெருக்கங்கள், துக்கம், வெட்கம், தயக்கம் இவைகளிலிருந்து எப்படி விடுபட்டு இருக்கின்றோம்? நம்முடைய பலனா, ஆற்றலா? இல்லை, கர்த்தருடைய கிருபை. ஆகவே பவுலடிகளார் ஆரம்பிக்கின்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்று சொல்கிறார். இரண்டாவதாக கடவுளின் அன்பு. 2 கொரிந்தியர் 13:14 வசனத்தின் 2ஆம் பகுதியிலே அவர் சொல்கிறார், கடவுளின் அன்பு. முன்பெல்லாம் நமது சிஎஸ்ஐ மருத்துவமனைகளிலிருந்து மருந்துகள் வாங்கி செல்கின்ற போது அங்கே ஒரு பாட்டில், ஒரு குப்பி மருந்தை கொடுப்பார்கள். அந்த மருந்து பாட்டிலினுடைய வெளியிலே ஒரு லேபல் ஒட்டுவார்கள். அதில் என்ன எழுதியிருக்கும் என்றால், இது தினம் 3 நேரம் குடிக்கவும், 3 நேரத்து அல்லது 12 நேரத்து மருந்து என்று எழுதி ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருப்பது தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். மனித வாழ்வுகளிலே வியாதி, பலவீனங்கள், கஷ்டப்படுகிற மக்களுடைய வாழ்க்கை பயணங்களிலே கடவுளின் அன்பு அது புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கடவுள் இந்த பவுல் வாழ்த்து சொல்கின்ற போது கடவுளின் அன்பும் என்று சொல்கின்றார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:14 தேவன் நம்மேல் வைத்திருக்கும் அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இதனை யோவான் பதிவு செய்கின்றார் கடிதத்திலே. கடவுளின் அன்பு அது உண்மையான அன்பு, அது மெய்யான அன்பு, அது மாறாத அன்பு, அது மறவாத அன்பு, அது தூய்மையான அன்பு, கடவுளின் அன்பு. மனித அன்பை எல்லாம் அன்பு என்று சொல்கின்ற இடங்களில் நாம் வர்ணிக்கின்றோம். மாயான அன்பு, மாய்மாலமான அன்பு, மாறிமா போகின்ற அன்பு, வற்றி போகின்ற அன்பு, அற்று போகின்ற அன்பு, ஈரமே இல்லாத அன்பு, இரக்கம் இல்லாத அன்பு, இவைகளையெல்லாம் மனித அன்பு என்று சொல்கின்ற இடங்களிலே நாம் கூட பார்த்தால் கண்டுகொள்ள முடியும். கடவுளின் அன்பு மாறாது, மறவாது, ஒளியாது, ஒருபோதும் அகலாது. கடவுளின் அன்பு நிலையானது. அற்புதங்கள், அதிசயங்கள் செய்கின்ற இடங்களிலெல்லாம் ஆண்டவருடைய ஆற்றல் நிறைந்த அன்பு பெரிது.
இதனை பக்தர்கள் நாம் எல்லாம் பக்தி பயணங்களிலே பார்க்கலாம். மூவொரு கடவுளின் அன்பினை கண்டுகொண்ட பக்தர்களின் வாழ்க்கை சரிதைகளை நாம் அறிகிறோம் அல்லவா? ஆபிரகாம் சாராள் தம்பதியர் முதுமை என்று சொல்கின்ற நிலை வந்தபோது மக்கள் இல்லை, மக்கள் பெறுவதற்கான வாழ்வுகளும் வாய்ப்புகளும் இல்லை என்ற நிலை, அவல நிலை என்று சொல்வோமே. ஆபிரகாமுக்கு வயது 100, சாராள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுகின்றார். புதல்வனுக்கு ஈசாக்கு என்று பெயரையும் சூட்டுகின்றனர். ஆகவே ஒரு நாள் தவமிருந்து கிடைத்த தனையன் அந்த ஈசாக்கை அவன் பலியிடுவதற்கு என்று சொல்லி, அதுவும் தகன பலிக்காக மோரியா என்ற மலைக்கு நேராய் அழைத்து செல்கின்றான். பயணத்தின் போது பாசமுள்ள மகன் தந்தையோடு கேட்கிறான். ஆதியாகமம் 22:7 தந்தையே என்று அழைக்கின்றான். நெருப்பு இருக்கிறது, கட்டைகள் இருக்கிறது, எல்லாம் ரெடி. ஆனால் ஆட்டுக்குட்டி பலிக்கு எங்கே என்று கேட்கிறான். நெருப்பும் கட்டையும் ரெடி, தயார், ஆனால் கத்தியும் இருக்கிறது. ஆபிரகாமின் பதில், மகனே, என் மகனே, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை கடவுள் பார்த்து கொள்வார். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சூழல்களிலே கடவுள் பார்த்து நமக்காக எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொண்ட காரியங்கள் நாம் அடைந்து கொள்கின்றோமோ? ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினான், கட்டைகளை அடுக்கினான், ஈசாக்கை கட்டினான், கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். வெட்டும் படிக்கு கையை நீட்டி கத்தியை எடுத்தான். இந்த வசனம் நாம் மறக்கவே கூடாது. கத்தியை எடுத்து ஓங்கி நான் வெட்டுவதற்கு என்று சொல்வதை காட்டிலும் திருமறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற பதம் இப்படித்தான், வெட்டும்படிக்கு கையை நீட்டி கத்தியை எடுத்தார். நீட்டப்பட்ட கை, கத்தி. கடவுளின் தூதன் மூலமாய் கடவுள் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமே, ஆபிரகாம், பிள்ளையின் மேல் கை போடாதே. ஆதியாகமம் 22:13 ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். 121 சங்கீதத்திலே நாம் படிக்கிறோமே, தாவீது எழுதியிருக்கிறார், என் கண்களை ஒத்தாசை தரும் பர்வதங்களுக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கின்றேன். துன்ப புயல் வந்தபோது அன்பு நிறைந்த கடவுளை நோக்கி கண்களை ஏறெடுத்து பார்க்கின்றான் இந்த ஆபிரகாம். அங்கே புதரிலே மாட்டிக்கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டான். ஈசாக்குக்கு பதிலாக கடவுளின் கட்டளைப்படி, திட்டப்படி அந்த ஈசாக்கை பலியிடுவதற்கு அதே கட்டை மேல், அதே பலிபீடத்தின் மேல் ஆட்டுக்குட்டியை பலியிட்டான் ஆபிரகாம். இங்கே பலி ஆடு, பதில் ஆடு, ஈசாக்குக்கு பதில் ஒரு ஆடு, அந்த ஆடு பலியாடு. அந்த பலியாடை அங்கே தோன்ற பண்ணினவர் தான் கடவுளின் அன்பு ஆபிரகாம் ஈசாக் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. ஆகவேதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். கடவுளின் அன்பு நாமெல்லாம் கெட்டு போகாதபடி, நாமெல்லாம் வாழ்வை முடித்து கொள்ளாதபடி, நம்முடைய வாழ்விலே குறுக்கிட்டு நமக்கு பாவ பரிகாரியாக, பலியாடாக, பதிலாடாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து நின்றாரே. கடவுள் தம் புதல்வன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகில் அனுப்பினது நமக்கு அன்பு காட்டின அந்த அன்பின் சின்னம் தான் இயேசு. ஆகவே தான் பக்தன் இப்படி எழுதியிருக்கிறார், மண்ணுயிர்க்காய் தன்னுயிரை மாய்க்க வந்த மன்னவனார் இந்நிலம் எல்லாம் புறக்க ஈனக்குரு சேரினார். அருமையாக அவர் தன்னுடைய பாடல் வரிகளை எழுதுகின்றார். இன்றைய உலகில் நம்மை நாமே சிந்திப்போம். நம்மீது பாராட்டி வரும் கடவுளின் அன்பு எத்துணை பெரிது. ஏசாயா 53 4, 5, 6, 7, 8 வசனங்களை படித்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அடிக்கப்படும் கொண்டு விடும்படி ஆட்டுக்குட்டியை போல நின்றார். நமக்கு வாழ்வு தர, நம்முடைய தாழ்வில் நமக்கு ஜீவன் தர, அடிக்கப்பட ஆடுகின்ற ஆட்டுக்குட்டியை போல கர்த்தர் தம்முடைய அன்பின் சின்னமாய் அந்த ஆட்டுக்குட்டியானவரை நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகிலே நமக்காக தந்திருக்கிறாரே. ஆகவே நமது துன்பங்கள், துக்கங்கள், நோய்கள், பாடுகள் எல்லாம் கடவுள் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் சொன்னாரே, துன்பத்தின் உச்சகட்டம்
துன்பத்தின் சிகரம். அந்த மோரியாவிலே பயணத்திலே ஆபிரகாம் சொன்னானே, ஆட்டுக்குட்டியை கடவுள் பார்த்து கொள்வார். நம்முடைய பயணங்களிலும் நமக்காக அனுப்பப்பட்டு வருகின்ற ஆட்டுக்குட்டியானவரை நாம் காண்டிட வேண்டும். கடவுளின் அன்பு மகா பெரியது. இதைத்தான் பக்தன் பாடுகின்றார். இந்த அருமையான பக்தன் அவன் கர்த்தருடைய அன்பை எப்படி பாடுவது, எழுதுவது, கூறுவது என்ற எண்ணத்திலே இந்த வரிகளை எழுதுகின்றார். அன்பர் அன்பை யாரால் கூறலாம், ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என்னேச. அன்பின் உயரம் நீளம் அகலம் ஆழம் அடக்க யாரால் கூடும். அன்பின் உயரம் நீளம் உயரம் ஆழம் அளக்க யாரால் கூடும். அன்பரின் பேரன்பை இங்கு அழகாய் கூற யாரால் கூடும். அன்பர் அன்பை யாரால் கூறலாம். எல்லா ஜலமும் ஐயா நாளுமே அன்பை எழுதிட எல்லா மரமும் வேணாவானாலும். எல்லா ஜலமும் ஐயா நாளுமே அன்பை எழுதிட எல்லா மரமும் பேணாவானாலுமே. ஆகாயத்தை தாளாக்கி அதிலெல்லாம் எழுதினாலும், ஆகாயத்தை தாளாக்கி அதிலெல்லாம் எழுதினாலும், அன்பர் அன்பின் அன்றம் தீர்க்க அன்பர்கள் தான் எவரும் உண்டு. அன்பர் அன்பை யாரால் கூறலாம். ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என்னேச. இங்கே எல்லா ஜலமும் தண்ணீரானார், எல்லா ஜலமும் தண்ணீரும் மையானார், எல்லா மரங்களும் பேனாவானார். ஆகாயத்தை கூட தாளாக்கி அதன் மேல் எழுதினாலும் அன்பின் அம்சங்கள் எழுதி தீர்க்க இவரால் முடியாது. இதுதான் ஆண்டவருடைய அன்பு. காரணம் என்னவென்று கேட்டால், பசித்தோரை பார்த்து பரிதாபப்படும் அன்பு, பிணியாளிகளை பார்த்து சுகம் கொடுக்கும் அன்பு, மாண்டவர்களுக்கு மீண்டும் ஜீவன் கொடுக்கும் அன்பு, காயப்பட்டவனுக்கு எண்ணெயும் திராட்சை ரசமும் பார்த்து சத்திரத்தில் சேர்க்கின்ற குணாதிசயம் கொண்ட அன்பு, பணம் கொடுத்து மீண்டும் வந்து விடுவிப்பேன் என்று சொல்கின்ற அன்பு. இந்த கடவுளின் அன்பு நமக்கும் இன்றும் என்றும் விளங்குவதை கண்டிடலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இரண்டாவதாக கடவுளின் அன்பு, மூன்றாவதாக தூய ஆவியாரின் ஐக்கியம். 2 கொரிந்தியர் 13:14 தூய ஆவியாரின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தொடக்க கால திருச்சபையிலே அன்பு, அந்யோன்யமும் அல்லது ஒருமைப்பாடு அல்லது ஐக்கியம் அதிகமாய் நிகழ்ந்தது. அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:44 லூக்கா மிக தெளிவாய் பதிவு செய்திருக்கிறார். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பங்கள் புட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி ஒரு ஐக்கியம், வீட்டிலும் ஆலயத்திலும் மற்றும் செல்கின்ற வருகின்ற இடங்களிலே ஐக்கியத்தை கண்டுகொண்டார்கள், அதை செயல்படுத்தினார்கள். இப்படியே இவர்கள் எல்லாரும் ஐக்கியத்தோடு ஒருமனப்பட்டவர்களாய் ஆலயத்தில் கூடினார்கள், அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்டார்கள், அப்பம் பிட்டார்கள், மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயங்களோடும் போஜனம் பண்ணினார்கள். வீடுகள் தோறும் ஐக்கியமாய் அவர்கள் தரித்திருந்தார்கள். இன்றைய உலகிலே எத்தனை எத்தனை பிரிவினைகள், எத்தனை எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சபைகளின் பெயர்களிலே, சாதிகளின் பெயரிலே பிரச்சனைகள், ஏழைகள் பணக்கார், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என கூறி பாகுபாடுகள், ஐக்கியம் இல்லாத நிலைகள், ஆலயங்கள் ஜெபாலயங்கள் என்ற பெயரிலே ஆங்கில எழுத்துக்கள் எல்லாவற்றையும் சேர்த்து என்று என்னென்னலாமோ ஆலயங்கள் இன்று செயல்பட்டாலும் பிரிந்து நிற்கின்றனர், பிரித்து வாழ்கின்றார்கள். இங்கே விசுவாசிகளுக்கும் ஒருமைப்பாடு இல்லை, போதகர்களுக்கும் பிரிவினைகள் என்று சொல்கின்ற பலவிதமான இந்த திருச்சபைகளின் பிரிவுகள். ஒரே திருமுறை,
அதனை வைத்துக்கொண்டு எத்தனை திரிபு நெறி கோட்பாடுகள். நாங்கள் அவரை சார்ந்தவர்கள் என்றும் நாங்கள் இவரை சார்ந்தவர்கள் என்றும் சொல்கின்றார்கள். கொரிந்து திருச்சபையிலே இப்படிப்பட்ட பிரிவினைகளும் காணப்பட்டன. 1 கொரிந்தியர் 3:4 பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் ஒருவன் நான் பவுலை சார்ந்தவன் என்றும் பிறிதொருவன் நான் அப்பல்லோவை சார்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் என கடிந்து கொள்கின்றார் புனித பவுல் அடிகளார். காரணம், நாம் திருத்துவ கடவுளின் நம்பிக்கையை கொள்கின்றோம். C.S. லூயிஸ் எனும் இறையியலாளர் அவர் சொல்கின்ற போது இப்படி சொல்கிறார்: எல்லா சாதாரண கிறிஸ்தவர்களும் இறைவேண்டல் ஏறெடுக்கும் போது மூவொரு கடவுளை அனுபவமாக்குகிறார்கள். இது வண்ணமாகத்தான் இயேசு கிறிஸ்துவும் ஜெபிக்கிறார். யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் ஐக்கிய ஜெபம் இதுதான். யோவான் 17:22 நாம் தந்தையை ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நான் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று குறிப்பிடுகின்றார் ஆண்டவர் இயேசு தமது ஜெபத்திலே. ஆகையால் இன்றைய உலகிலே நடப்பது திருச்சபைகளும் இறைமக்களும் மூவொரு கடவுளின் அனுபவத்தை புரிந்து கொள்வதில் பலவிதமான கடினப்பாடுகள் உண்டு. நான் ஆராதிக்கும் கடவுள் மூவொரு கடவுள் என்ற ஒரு அறிவு நமக்கு வேண்டும். யெகோவா விட்னஸ், யெகோவாவின் சாட்சிகள் எனும் பிரிவினர். தந்தையாகிய ஆண்டவர் ஒருவர், அவரை தவிர வேறொருவர் இல்லை என்கின்றனர். அவருக்கு யெகோவா என்று சொல்கின்றனர். யெகோவாவை மட்டும் ஆராதனை செய்கின்றனர். இன்னொரு பிரிவினர் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து சபை குழுவினர். இயேசுவே கடவுள், தந்தையும் தூய ஆவியரும் இல்லை என்று வாதிக்கின்றனர். இவர்கள் திருமுழுக்கு கூட இயேசுவின் பெயரிலே திருமுழுக்கு கொடுக்கிறார்கள். தந்தையும் தூய ஆவியரையும் அவர்கள் விரும்புவதே இல்லை. அமைப்பு வட்டத்திலே வராத திருச்சபையினர் இருக்கிறார்கள், இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ். இவர்கள் தூய ஆவியாரை முக்கியப்படுத்தி அவரே ஆண்டவர் என்கின்றனர். திருமுழுக்கு மற்றும் தொழுகைகளில் தந்தையாகிய கடவுள் தனியராகிய இயேசுவை இவர்கள் முன்னிறுத்துவது இல்லை. இத்தகைய சூழலிலே தந்தை தனிய தூய ஆவியர் எனும் மூவரு கடவுளை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். ஒரே கடவுள், அவர் மூவரு கடவுள், நம்மில் வாழ்கின்றார், நம்மை ஆள்கின்றார் எனும் நம்பிக்கையிலே நாம் நிலைத்திருப்போம். முப்புரி நீர் அறாது. இதைத்தான் புனித பவுலடிகளார் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் போது தம்முடைய 2வது கடிதத்திலே நிறைவாக கூறிய ஆசீர்வாத வாக்கில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூய ஆவியாரின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் நிலவுவதாக என்கிறார். நாமும் மூவொரு கடவுளை நம் தெய்வமாய் கொண்டாடுவோம். வாழ்த்துக்கள். சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆராதனையின் நிறைவாக நாம் யாவரும் இணைந்து 292வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை பாடலன் 292. நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே என்று சொல்லப்படுகின்ற 292வது கீர்த்தனை பாடல். சரணம் சரணம்
அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள் சிறப்பு ஆராதனை பொழுதிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் கடவுளை தரிசிக்கவும், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யவும், இறை வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை புரிந்தீர். புதிய மாதத்தின் முதல் பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுதும், கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய பணிவிடைகளை செய்கின்ற பொழுதும் உம்முடைய கரம் எங்களுக்கு அனுகூலமாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். என்னென்ன நோக்கத்தோடு, என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகின்றார்களோ, நிறைவான நன்மைகளை குறைவின்றி தந்து அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திரித்துவ கடவுளுடைய மாறாத பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் எப்போதும் இருக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை வேளையிலே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீர் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் எங்கள் அனைவரையும் ஆட்கொண்டு வழிநடத்தி வருகின்றீர், உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தாவே, விரைவாகவே ஆலயங்கள் திறக்கப்பட்டு நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துகின்ற தருணங்களை ஆண்டவர் தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய அன்பு கரங்களிலே தாழ்த்தி ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூயாவையாராகிய திரியேகரின் ஐக்கியமும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நம் எல்லாரோடும் நின்று நிலவுவதாக. கர்த்தர் உங்களோடு கூடவே இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. எல்லாரும் சமாதானத்தோட இருப்பிடங்களுக்கு சென்றே வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.